Hudson Card. வணக்கம். நலம்தானே? இவ்வளோ பரபரப்பான அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற போது, இதற்கு நடுவிலும் சிவகாமியின் சபதம் கதையை தொடர்ந்து கேட்பதில் நீங்கள் காட்டுகிற ஆர்வம் ரொம்ப பிரமிப்பூட்டுகிறபடியாக இருக்கிறது. 3 பகுதி சொல்லியிருக்கேன். இது 4வது பகுதி. ஒருவேளை நீங்கள் எங்களை சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்காம இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4வது பகுதியினுடைய தொடக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல். 3வது பகுதி எங்கே முடிஞ்சது? பரஞ்சோதியை கையில் ஒரு ஓலை கொடுத்து அஜந்தா மலை குகைக்கு அனுப்பி அங்கே இருக்கிற அந்த வர்ண சேர்க்கையினுடைய ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக அவனை அனுப்பலான்னு சொல்லி நாகநந்தி பிட்சு சொல்லி ஆயன மகாச்சிற்பியும் அதற்கு ஒத்துக்கொண்டதோடு தான் நம்ம 3வது பகுதியை முடிச்சிருக்கோம். ஆயனருடைய வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் இப்போ திரும்பி போயிட்டாங்க தானே. அந்த பெரிய படையோடு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியும் நரசிம்மவர்ம பல்லவரும் போகிறாங்க. எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. படைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சக்கரவர்த்தி குதிரையை அவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அப்பா அவ்வளோ வேகமாக குதிரையை ஓட்டினாக்க ஏதோ மிக ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காருன்றது மாமல்லருக்கு எப்போவுமே தெரியும். அதனால் அவர் முடிந்தவரை தானும் குதிரையை வேகமாக ஓட்டிகிட்டு போக ட்ரை பண்ணார். அப்பாவை ஒன்றும் பக்கத்தில் கூட நெருங்க முடியல. அவ்வளவு வேகமாக பறந்து கொண்டிருந்தது மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய குதிரை. அப்போ அந்த படைகளும் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய குதிரையை நிறுத்திவிட்டு மகேந்திரவர்ம பல்லவர் அந்த படையாட்களாக ஒரு சாதாரண போர் வீரன் போல போய்கிட்டு இருந்த ஒருவரின் முன்னால் அந்த குதிரையை நிறுத்தி சத்ருக்னா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே அந்த போர் வீரனும் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் சக்கரவர்த்திக்கு வணக்கம் சொல்லி நின்றார். அதுக்குள்ளே மாமல்லரும் அங்கே ஜாயின் பண்ணிட்டாரு. அவரை பார்த்துட்டு சக்கரவர்த்தி கேட்டார், சத்ருக்னா உனக்கு சிற்பக்கலை தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி. சண்டை வந்துட்டு இருக்கு, படைகள்லாம் போயிட்டு இருக்காங்க. போர் வீரனை கூப்பிட்டு உனக்கு சிற்பக்கலை தெரியுமான்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. எனக்கு இதுவரை தெரியாது சக்கரவர்த்தி அப்படின்னு அந்த வீரன் பதில் சொல்கிறான். அவன் முகத்தில் ஒரு ஆச்சரியக்குறியில்லை. எதுக்கு என்ன போய் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே முகத்தில் இல்லை. உடனே சக்கரவர்த்தி அவனை பார்த்து கொஞ்சம் கோபமாக, என்னுடைய படையில் இருக்கிற ஒருவனுக்கு சிற்பக்கலையை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்றால் என்ன பொருள்? நீ இன்றைக்கே போய் ஆயன சிற்பியினுடைய அந்த பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து சிற்பக்கலையை இன்றிலிருந்து கற்றுவா அப்படின்னு சொல்கிறாரு. சத்ருக்னனும் முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஆகட்டும், இன்றிலிருந்தே நான் பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சக்கரவர்த்தி அதுக்கு பதிலுக்கு சொல்கிறாரு, அங்கே புதிதாக நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்தே நீ சிற்பக்கலையை கற்றுக்கொள்ளலாம். அவர்களை நீ கவனித்தாலே போதும். ஆனால் நீ அவர்களை கவனிக்கிறாய் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டிய தேவையில்லை. நீ சிற்பக்கலையில் என்னென்ன புதிய முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறாய் என்பதை அப்பப்போ எனக்கு சொல்லிட்டுரு அப்படின்றாரு. சரி சொல்லி அப்படியே படையிலிருந்து விலகி ஆயன சிற்பியினுடைய வீட்டை நோக்கி அந்த படை வீரன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். திரும்ப இவங்க குதிரையில் போகிறாங்க. நரசிம்மவர்ம பல்லவருக்கு அது யாருன்னு தெரியும். அது ஒரு சாதாரண படை வீரன் அல்ல, அவன் பேர் சத்ருக்னன். சத்ருக்னன் தான் அவர்களினுடைய ஒற்றற்படை தலைவன். அவங்களுடைய ஸ்பை அந்த ஃபோர்ஸினுடைய தலைவனே அவன் தான் வீரர்களோட வீரராக போயிட்டுருக்கான். உடனே மாமல்லர் தன்னுடைய அப்பாவை பார்த்து, அப்பா சத்ருக்னனை ஆயனரின் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். ஆமாம், ஆயனரின் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாரு. எதற்காக அனுப்பியிருக்கிறீர்கள் அப்படின்னு மாமல்லர் கேட்டார். ஒற்றனை எதற்காக அனுப்புவார்கள்? வேவு பார்க்கத்தான் அனுப்பினேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்கிறாரு. இப்போ மாமல்லருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆயன சிற்பியினோட வீட்டில் இருக்கிறது 2 பேர். ஒன்று ஆயனர், இன்னொன்று சிவகாமி. இந்த 2 பேரில் வேவு பார்க்கறதுக்காக ஒற்றற்படை தலைவனையே அனுப்பிச்சிருக்காருன்னா என்னடா நடக்குதுன்னு சொல்லி அவருக்கு விறுவிறுத்து போயிடுச்சு. அப்பா, நீங்கள் யாரை சந்தேகிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். இந்த யுத்த காலத்தில் எல்லாரையும் சந்தேகிக்க வேண்டும், அதனால்தான் ஒற்றனை அங்கே அனுப்பியிருக்கிறேன். ஆயன சிற்பியா நமக்கு எதிராக சதி செய்கிறார் அப்படின்னு மாமல்லர் கேட்டார். சேச்சி, அந்த அப்பாவிக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர் எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர். அவருக்காக நான் அனுப்பவில்லை. இப்போ தான் மாமல்லருக்கு மூச்சே வந்தது. அப்பா அப்படின்னு, பின்ன வேறு யாருக்காக அனுப்பியிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார்.
உடனே சக்கரவர்த்தி தன்னுடைய மகனை திரும்பி பார்த்தார். கண்ணிலிருந்து நெருப்பு பொறி பறந்தது. மாமல்லா, நாளைக்கு நீ இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அரசனாக போகிறவன். கண்ணும் காதும் எப்பவும் திறந்துருக்கணும். உன்னை சுற்றி என்ன நடக்குது, எப்போ நடக்குது, இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம 2 பேரும் இப்போ ஆயனச்சிற்பியினுடைய வீட்டுக்கு போனோமே, அங்கே என்ன நடந்தது? உன்னுடைய கண்கள் அங்கே எதை கவனித்து கொண்டு இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. இவர் கண்கள் எதை கவனிச்சிட்டு இருந்தது? சிவகாமியனுடைய முகத்தை தவிர வேற எங்கேயுமே கவனிக்கலையே. அதை எப்படி அப்பாட்ட சொல்ல முடியும்? அதனால மென்னு முழுங்கி மூஞ்சிலாம் வேர்த்து போச்சு அவருக்கு. உடனே மகேந்திர சக்கரவர்த்தி, ஆமாம் ஆமாம், ஆயனச்சிற்பியின் வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற அழகான சிற்பங்கள், அங்கே இருக்கிற ஓவியங்கள், இதையெல்லாம் பார்த்து எல்லாரும் மனத்தை பறிகொடுத்து விடுவது வழக்கம்தானே. நானே கூட பலமுறை அங்கே போயிருக்கிற போது சிற்பங்களையே பார்த்து கொண்டு பல மணி நேரம் நின்றிருக்கிறேன். அதனால் நீ கவனிக்காமல் போனதில் தப்பில்லை. ஆனால் இது யுத்த காலம் இல்லையா, நம்மெல்லாம் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ நீங்கள் அப்படி என்ன கவனிச்சிங்க? என்ன கவனிச்சேன்னா, அங்கே ஒரு பெரிய புத்தர் சிலை இருந்ததில்ல, அந்த புத்தர் சிலைக்கு பின்னால் 2 பேர் ஒளிந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்தேன். மாமல்லருக்கு அவ்வளவுதான், என்னடா அது, நம்ம எதையுமே கவனிக்காமல் இருந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமாயிருச்சு. 2 பேரா? புத்தர் சிலைக்கு பின்னாலா? எப்போ? நான் பார்க்கலையேனார். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்பான்னு கேட்டார். நாம் ஆயனச்சிற்பியனுடைய வீட்டுக்கு போன போது நம்மை வரவேற்பதற்காக ஆயனர் வந்தார் இல்லையா, வரவேற்கிற போதே திரும்பி அந்த புத்தர் சிலையை பார்த்து விட்டு தான் வந்தார். அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்தது. நம்ம வரவேற்று உட்காத்தி வச்ச பிறகும் கூட அவருடைய கண்கள் அந்த சிலைக்கு போய் திரும்பி வந்தது. சிலையினுடைய 2 பக்கமும் மாறி மாறி அவர் பார்த்தார். அதனால் பின்னாடி 2 பேர் இருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மேலும் ஒளிந்து கொண்டிருந்த 2 பேரும் ஒளிகின்ற பயிற்சி அதிகம் இல்லாதவர்கள். அவங்க துணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சுது. அதை வைத்து உள்ளே இருப்பது 2 பேர் என்பதை கண்டு கொண்டேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். மாமல்லருக்கு ஆச்சரியமாக இருந்தது தன்னுடைய அப்பாவினுடைய புத்திசாலித்தனத்தை நினைத்து. அப்பா, அங்கேயே அவங்க 2 பேரையும் நீங்கள் பிடிச்சி கைது செய்திருக்க வேண்டியது தானே, அவர்கள் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டார். அவர்கள் யார் என்று எனக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டதுன்னார் சக்கரவர்த்தி. தெரிஞ்சு விட்டுதான். யார் அவர்கள்? அன்னைக்கு சிவகாமியினுடைய நடன அரங்கேற்றம் தடைப்பட்ட இரவு ஞாபகம் இருக்கா? சிவகாமியும் ஆயனரையும் நாம் காஞ்சிபுரத்துக்கு வெளியிலே போக சொல்லிவிட்டு அவர்களுடைய பல்லக்கு போன பிறகு கோட்டை வாசல் கதவை மூடும்படி நாம் உத்தரவிட்டோம். அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அன்றைக்கு நள்ளிரவில் நானும் நீயும் மாறுவேடம் போட்டுக்கொண்டு குதிரையில் நகரத்தை சுற்றி வந்தோம். அப்போது காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகா பெரிய புத்தர் கோவிலினுடைய வாசலில் 2 பேரை சந்தித்தோம். ஒரு புத்த பிட்சுவையும் ஒரு வாலிபனையும் சந்தித்தோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமாம் அப்பா, சந்தித்தோம். அவர்கள் 2 பேரும் தான் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. மாமல்லர் இப்போது அதிர்ச்சியின் ஆச்சரியத்தினுடைய விளிம்புக்கே போயிட்டார். அப்பா, அவங்க 2 பேரும் யாரு? அவங்கள வேவு பார்க்கறதுக்கு நீங்கள் சத்ருக்னனை அனுப்பிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கும் நம்முடைய விரோதியான புலிகேசிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கலாம். யுத்த காலத்தில் யாரை என்ன சொல்ல முடியும்? ஐயோ, அந்த வீர வாலிபனோடு நான் நண்பனாக வேண்டும் அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேனே. கடைசியில் அவன் போய் ஒரு ஒற்றன் ஆயிட்டானே அப்படின்னு மாமல்லர் வேதனையோடு சொன்னார். அவன் ஒற்றன்னு நான் நினைக்கல. அவனுடைய பேர் பரஞ்சோதி. அவனை அந்த பிட்சு இருக்காரு, அவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார்னு நினைக்கிறேன். எனக்கு வந்த தகவல்கள் சரியா இருந்தால் அந்த பிட்சு புலிகேசியனுடைய ஒற்றனாக இருக்கக்கூடும் அப்படின்னு மகேந்திர பல்லவர் அடுக்கிக்கிட்டே போகிறாரு. உடனே மாமல்லர் சொன்னார், அப்பா, இவ்வளவு தூரம் தெரிஞ்சு அவன் ஒற்றன்னா ஏன் அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க? அப்போவே அவனை சிறைப்படுத்திருக்க வேண்டியது தானே. அப்படி இல்லாட்ட கூட அன்னைக்கு நாம் காஞ்சிபுரத்தில் அவங்கள பார்த்தோம்ல, அன்றைக்கே அவங்கள நீங்கள் சிறைப்பிடிச்சிருக்கலாம் தானே அப்படின்னு மாமல்லர் கேட்டார். அதற்கு மகேந்திரவர்ம பல்லவர் திரும்ப தன்னுடைய மகனை பார்த்து, திரும்ப தப்பாக யோசிக்கிறேன் நீ. அன்றைக்கி நான் காஞ்சிபுரத்தில் அவங்கள கைது செய்திருந்தேன்னாக்க நம்முடைய கோட்டை பாதுகாப்பில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேராபத்து நமக்கு தெரியாமலே போயிருக்கோம். என்ன பேராபத்துப்பா? இதை பாரு, நல்லா யோசிச்சுப்பார் நரசிம்மா. நாம் 2 பேரும் அவர்களை சந்தித்த நேரம் நள்ளிரவு. அப்போ ஏற்கனவே கோட்டையினுடைய கதவுகள் மூடப்பட்டு விட்டன. அதுக்கு பிறகு கோட்டையிலிருந்து யாரும் வெளியில் போல, யாரும் உள்ள வரல. இன்னைக்கு ஆயனரை பார்ப்பதற்காக நாமெல்லாம் கிளம்பினோம்ல, அப்போ தான் அந்த கோட்டை கதவை நமக்காக மாத்திரம் திறந்தார்கள். ஆனால் நமக்கு முன்பே இந்த 2 பேரும் கிளம்பி இங்கே வந்திருக்காங்கன்னா என்ன பொருள்? கோட்டையினுடைய அரணில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ரகசிய வழி இருக்கிறது. நமக்கே தெரியாத அந்த ரகசிய வழி அந்த புத்த பிட்சுவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அன்றைக்கே அவங்கள கைது பண்ணியிருந்தோம்னாக்க நம்முடைய கோட்டையிலே
இருக்கிற இந்த பாதுகாப்பு குறைபாடு பற்றி நமக்கு தெரியாமலே போயிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி காரணத்துக்காக தான் இன்றைக்கும் நான் கைது பண்ணலை. கொஞ்சம் விட்டு பார்த்தா தான் இன்னும் நமக்கு இதுவரை தெரியாத பல விஷயங்கள் தெரியும் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார். தன்னுடைய அப்பாவை நினைத்து அடிக்கடி ஆச்சரியப்படுவது மாமல்லருடைய வழக்கம். இப்போவும் அதே மாதிரி ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க பார்த்து கொண்டே இருந்தபோது பக்கத்திலே ஓடிக்கொண்டிருந்த மிக நீண்ட பிரம்மாண்டமான ஒரு ஆறு, அந்த ஆறில் 3 படகுகள் வந்து கொண்டிருந்தன. அந்த படகுகள் எல்லாம் மந்திரிகள் எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து கொண்டிருப்பது எதுக்குனாக்க, அடுத்த நாள் அவங்க துறைமுகத்தில் எல்லாரும் சந்திக்க போகிறாங்க. ஆயனரையும் அங்கே வர சொல்லியிருக்காரு இல்லையா சக்கரவர்த்தி. அதில் இவங்க கலந்து கொள்வதற்காக அந்த படகுகள் வந்து கொண்டிருந்தன. அதில் நடுவில் இருந்த படகு ஒரு வெண்மையான பெரிய ராஜஹம்ச படகு. அந்த படகு நெருங்குவதற்குள் சக்கரவர்த்தி தன்னுடைய மகனை பார்த்து, மாமல்லா, எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு தருவியா அப்படின்னு கேட்டார். மாமல்லருக்கு தூக்கி வாரி போட்டது. இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சிவகாமிக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ அப்பாவும் கேட்குறாரு, என்னடா ஆளாளுக்கு என்னை சத்தியம் செய்ன்னு சொல்கிறாங்களேன்னு அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கணும். அப்பா, எதுக்காக சத்தியம் செய்யணும் என்று சொல்கிறீங்க? நீங்கள் கட்டளையிட வேண்டியது தான், அதை நான் செய்ய வேண்டியது தானே. இதில் என்ன நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே படகு வந்துருச்சு. இவங்க ஏறிடுறாங்க. ஏறின பிறகு சக்கரவர்த்தி தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு வர மாமல்லா. வாக்குறுதி எனக்கு கொடுக்கிறியான்னு நான் கேட்டபோது அது என்ன அப்படின்னு கூட நீ கேட்டுக்கல. அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன்னும் நீ சொல்லலை. ஆனால் மன்னர்கள் அப்படித்தான் இருக்கணும். என்ன வாக்குறுதியை கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். தெரியாமலேயே சும்மாலாம் கொடுக்கக்கூடாது. நீ கரெக்டாக தான் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் அப்படி சொல்லலை, நீங்கள் எனக்கு உத்தரவே பிறப்பிக்கலான்னு நான் சொன்னேன். இப்போ மகேந்திரவர்ம பல்லவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தார். நாளை மறுநாள் போர்க்களத்துக்கு போக போகிறேன். நான் திரும்பி வருவேனா இல்லையான்றது எனக்கு உறுதியாக தெரியல. அதனால் அதை பற்றி உன்கிட்ட பேசணும். உடனே மாமல்லருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னது, நீங்கள் நாளை மறுநாள் போர்க்களத்துக்கு போவீங்களா? அப்போ நம்ம 2 பேரும் தானே போக போகிறோம். என்னப்பா நீங்கள் பேசுகிறீங்க? இதே என்ன நான் இங்கே இருக்கிற மாதிரியும் நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டார். தன்னுடைய மகனுடைய வீரத்தை பற்றி மகேந்திரவர்ம பல்லவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இல்லை மாமல்லா, நான் அதுக்காக சொல்லலை. என்னப்பா, ஏதாவது கெட்ட செய்தி வந்திருக்கா போர்க்களத்துலேருந்து? உங்கள் முகமே சரியில்லையே. என்ன கெட்ட செய்தி வந்தால் என்ன? வீரர்களுக்கு எதை கண்டுதான் பயம் இருக்க முடியும்? அப்பா சொல்கிறாரு, நான் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படவில்லை. உடனே பையன் பதில் சொல்கிறாரு, வெற்றி தோல்வியா? தமிழர்களுக்கு ஏதுப்பா வெற்றியும் தோல்வியும்? தமிழர்களுக்கு இருப்பது 2 ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம். தோல்வின்ற பேச்சுக்கே இடமில்லையே. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? தன்னுடைய மகனுடைய வீரத்தை பார்த்து சக்கரவர்த்திக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, உண்மைதான், வெற்றி அல்லது வீர மரணம் தான். ஆனால் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒன்றாகவே வீர மரணம் எய்துவதில் என்ன சிறப்பு இருக்க முடியும்? ஒருத்தராவது உயிரோடு இருந்து இன்னொருவர் அடைந்த வீர மரணத்துக்கு பழிவாங்க வேண்டாமா நரசிம்மா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அப்பாவனுடைய முகத்தை பார்க்குறார் மகன். ரொம்ப கெட்ட செய்தி வந்திருக்கா அப்பா போர்க்களத்துலேருந்து? பெரிய பிரச்சனையா அப்படின்னு. பெரிய பிரச்சனை தான், ஆனால் சமாளிக்க முடியாததில்லை. நமக்கு தேவை அவகாசம், நமக்கு தேவை கொஞ்சம் காலகட்டம். அது இருந்தால் இந்த பெரிய பிரச்சனையை சமாளிச்சிடலாம். ஆனால் அதுதான் இல்லை. அந்த காலத்தை, நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை எப்படி நாம் ஈட்டி கொள்ளுவதுன்னு தான் எனக்கு இப்போ தெரியல. இப்போ வந்திருக்கிற கெட்ட செய்தி என்னவென்றால், நமக்கு துணையாக வருவதற்கு 2 பேர் இருந்தாங்க. புலிகேசி படையெடுத்து வந்தால் கங்கபாடி நாட்டைச் சேர்ந்த துர்விநீதன் நமக்கு துணையாக வருவதாக இருந்தது. பிறகு உன்னுடைய மாமன், அம்மாவினுடைய தம்பி, வேங்கி நாட்டினுடைய அரசன், அவன் துணையாக வருவதாக இருந்தது. புலிகேசி என்ன செய்தான் என்றால், தன்னுடைய மாபெரும் சைன்யத்திலிருந்து ஒரு பகுதியை கங்க நாட்டு துர்விநீதனோடு சண்டையிடுறதுக்காக அனுப்பிச்சிட்டான். இன்னொரு பகுதியை வேங்கி நாட்டில் உன் மாமனோடு சண்டை போடுவதற்காக அனுப்பிச்சிட்டான். இதில் ஏற்கனவே துர்விநீதன் அடிபணிந்து விட்டான். உன்னுடைய மாமன் தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறான். இந்த 2 பகுதியை தவிர இருக்கிற பிரம்மாண்டமான 3வது பகுதி தான் இப்போ பல்லவ நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறது. இதுதான் எனக்கு வந்த செய்தின்னு அப்பா சொல்கிறாரு. மகனுக்கு இப்போ ரொம்ப
ரொம்ப அ கவலையாவும், பயமாவும் இருந்தது. சொல்றேன், "என்னப்பா சொல்றீங்க? அவ்வளவு பெரிய படையா புலிகேசிக்கு இருக்கிறது. ஒரு பகுதி அங்க அனுப்பிச்சு, ஒரு பகுதி இங்க அனுப்பிச்சு, பாக்கி இருக்கிற பெரும் பகுதியை நம்ம நோக்கி அனுப்பிச்சிருக்கான்னா, இவ்வளவு பெரும் படையா இருக்கிறது புலிகேசிக்கு. அப்ப ஏன்பா நம்ம படை மட்டும் இவ்வளவு சின்னதா இருக்கு?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா சொல்றாரு, "அதுதான் நான் செய்த தவறு மாமல்லா. பல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தது எங்கள் அப்பாவினுடைய காலத்தில். அவர் பேர் சிம்ம விஷ்ணு பல்லவர், உனக்கு தெரியும் தானே. அவருடைய ஆட்சி காலத்திலே பெரிய சண்டை பல்லவர்களுக்கு வந்ததே இல்லை. ஒரு சின்ன சண்டை சோழர்களோடு வந்தது, அதை நம்ம உடனே சரி பண்ணிட்டோம். அவர் ஆட்சிக்கு பிறகு என்னுடைய ஆட்சி நடந்து 25 வருஷம் ஆகுது. ஒரு ஒரு போர் கூட வரல. அதனால் போருக்கு தயார்ன்ற நிலையிலேயே நான் நம்ம படையை வைக்கவே இல்லை. நான் வந்து கலைகள் என்றும் சிற்பங்கள் என்றும் இலக்கியம் என்றும் ஆன்மீகம் என்றும் கோவில்கள் என்றும் மக்களுக்கு நல்லாட்சி தரணும், இதிலே தான் என் கவனம் இருந்தது தவிர படைகளை வலுப்படுத்துவதில் நான் கொஞ்ச நேரத்தை கூட செலவழிக்கவில்லை. அதனுடைய பலனைத்தான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். மாமல்லர் சொன்னார், அதனால் என்னப்பா, இப்போதானே ஆயனர் வீட்டில் நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். படைகளில் நிறைய பெரிய படையை வச்சுக்கிட்டு பெரும் வெற்றிகளை குவித்த மன்னர்களை பற்றி யாருக்கும் நினைவு இருக்காது. ஆனால் நீங்கள் இப்போ மாமல்லபுரத்தில் ஒரு பெரிய சிற்பக்கூடத்தை அமைக்கப் போகிறீர்களே, அது காலமாக வாழும் இப்போதானப்பா நீங்கள் சொன்னீங்க. மகேந்திரவர்ம பல்லவர் தன்னுடைய மகனை பார்த்தார். அவ்வளவு இளம் பருவத்தில் இருக்கிற மகனை பார்க்க அவருக்கு அழுகையும் வந்தது, சிரிப்பு வந்தது. உனக்கு புரியலையா மாமல்லா, இதுவரை படை வீரர்கள் வந்துட்டா, எதிரிகள் உள்ளே வந்துட்டா, இந்த சிற்பக்கூடத்தில் ஒரு சிற்பத்தை கூட அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அத்தனையும் அடித்து நொறுக்கிட்டு அதையெல்லாம் அவமான சின்னங்களாக மாற்றிவிட்டுத்தான் அவர்கள் போவார்கள். மாமல்லர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு அழகான சிற்பங்களை, கலை பொக்கிஷங்களை கூட அழிக்கவும், அது ஒன்றும் இல்லாமல் நொறுக்கி போடவும் யாருக்காவது மனசு வருமா? தாராளமாக மனசு வரும். போர்னா என்னன்னு நினச்சேன். போரை ஆரம்பிப்பவர்களுக்கு இதயம் என்பது எங்கே இருக்கும்? அதனால் மாமல்லபுரத்தில் இருக்கிற இந்த சிற்பங்களை நீ பாதுகாக்க வேண்டும். அதுதான் அவனுடைய மிக மிக முக்கியமான பணி அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. மகனுக்கு இப்போ ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இதுதான் என்கிட்ட நீங்கள் வாக்குறுதியாக வாங்க போகிறீங்களா, இந்த சிற்பங்களையெல்லாம் நான் பாதுகாக்கணும்னு? இல்லை, அது நான் வாக்குறுதியாக வாங்க போகுது. நான் உன்கிட்ட கேட்க வேண்டியது வேறு ஒரு விஷயம். மாமல்லா, ஒருவேளை நாளை மறுநாள் நான் போர்க்களத்துக்கு போகிறேன் இல்லையா, நான் வீர மரணம் அடைந்து விட்டால் பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீ துடைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்நாளில், உன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் நமக்கு செய்ததை நீ திரும்ப செய்ய வேண்டும். நீ அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும். இந்த காஞ்சிபுரத்தின் பெருமையையும் பல்லவ குலத்தினுடைய பெருமையையும் வரலாற்றிலே நீ நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் நீ எனக்கு செய்து கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியமும் வாக்குறுதியும். அதை செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மாமல்லருக்கு கண்களெல்லாம் கலங்கி விட்டது. அப்பா, நீங்கள் எனக்கு தந்தை மாத்திரமல்ல, நீங்கள் என்னுடைய ஆசிரியர், நீங்கள் என்னுடைய படைத்தலைவர், நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய பேரரசர். நீங்கள் சொல்லுகிற எதையும் செய்து முடிக்கிற பணி எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டீங்களே, அதை தனியாக ஒரு வாக்குறுதியால் நீங்கள் கேட்க வேண்டாம். இது என்னுடைய கடமை இல்லையா? ஒவ்வொரு மகனும் தன்னுடைய தந்தைக்காக செய்ய வேண்டியதை வாக்குறுதியாக ஏன்பா கேட்குறீங்க அப்படின்னு மகன் சொன்னார். இப்போது மகேந்திரவர்ம பல்லவர் மாமல்லருடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்து, இதை நீ செய்ய வேண்டும் என்றால் நீயாவது உயிரோடு இருக்க வேண்டும். நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இப்போது நீ போர்க்களத்துக்கு வரக்கூடாது. நான் திரும்பி வருகிற வரை, அல்லது நான் இனிமேல் திரும்பி வரமாட்டேன் என்ற தகவல் உனக்கு கிடைக்கிற வரை நீ காஞ்சிபுர கோட்டைக்குள்ளேயே இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது. இந்த சத்தியத்தை எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி கையை நீட்டுகிறார் மகேந்திரவர்ம பல்லவர். அதற்கு பிறகு ஒரு நொடி கூட தயங்காமல் அந்த கையில் தன்னுடைய கையை வைத்த, அப்பா, நீங்கள் நிச்சய வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். அப்படி நீங்கள் திரும்பி வருகிற வரை நான் காஞ்சிபுர கோட்டையிலிருந்து ஒரு காலடியை கூட வெளியே எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு மகன் சத்தியம் செஞ்சு கொடுக்குறாரு. அதற்குள் படகுகள் வந்து விடுகின்றன. படகுல ஏறி இவங்க போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் துறைமுகத்திலே எல்லாரும் கூடியிருக்காங்க. அதற்கு ஒரு நாள் கழித்து இவர் போருக்கு போகிறார் மகேந்திரவர்ம பல்லவர். அதனுடைய முடிவு என்ன ஆகும், யார் ஜெயிக்கப் போகிறார்கள், யாருக்கும் தெரியாது. கூடியிருக்கிற அந்த கூட்டத்தோடு ஆலோசனை நடத்துவதற்கு
கொஞ்ச நேரம் முன்னாடி அப்போது மாமல்லபுரத்தில் கிட்டத்தட்ட நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மாமல்லர் சின்ன பையனா இருந்தபோது ஒரு முறை அங்கே வந்தாங்க அவங்க. ஒரு பெரிய கற்பாறை, அந்த கற்பாறையினுடைய நிழல் அதுக்கு கீழே விழுந்திருந்தது. குழந்தையான மாமல்லர் அதை பார்த்து தன்னோட அப்பாட்ட, அப்பா இந்த பாறையினுடைய நிழலை பாருங்களேன், ஒரு யானை மாதிரி இருக்கு, அதுவும் அந்த பாறையினுடைய நிழலை பாருங்களேன், அது ஒரு கோவில் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்பா அதை பார்த்த போதுதான் மகேந்திரவர்ம பல்லவருக்கு இந்த பாறையிலிருந்து ஒரு யானையை குடைந்து எடுக்க முடியும், அந்த பாறையிலிருந்து குகை கோவில்களை குடைந்து எடுக்க முடியும் அப்படின்ற யோசனையே வந்தது. 5 குகை கோவில்கள், மகாபலிபுரத்தில் இருக்கிற 5 குகை கோவில்களை அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருந்தது. மகேந்திரவர்ம பல்லவரை பார்க்க ஆயனர் வந்திருந்தார், சிவகாமியும் பின்னாலேயே வந்திருந்தார். சிவகாமி அங்கே நின்று கொண்டிருந்த போது அந்த கொதிக்கிற வெயிலில் வானத்திலிருந்து முழுநிலவே இறங்கி வந்தது போல மாமல்லருக்கு தோன்றியது. அப்பாவுக்கு பின்னாடி நின்று அவளுடைய முகத்தையே வழக்கம் போல பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ ஆயன சிற்பி தொண்டையை கனைத்து கொண்டு, பல்லவா, நான் என்ன செய்ய வேண்டும், எதற்கு வர சொன்னீர்கள்னு கேட்டார். நீங்க இனிமே அந்த காட்டுக்கு நடுவுலாம் இருக்க வேண்டாம், இங்கே வந்துருங்க, மகாபலிபுரத்திலேயே இருந்து இந்த வேலையை சீக்கிரம் முடிங்கன்னாரு. ஆயனருக்கு அது பிடிக்கவே இல்லை. அங்கே நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இங்கே எப்படி வர முடியும்னு கேட்டார். இது என்னுடைய கட்டளை, பாக்கி எல்லா வேலையும் நிறுத்தி விடுங்கள், நீங்கள் மிக விரைவில் மகாபலிபுரத்தினுடைய எல்லா சிற்ப வேலைகளையும் முடிக்க வேண்டும், அதுவரை இங்கேயே தங்குங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் இனிமேல் மாமல்லனிடம் கேளுங்கள், நான் போருக்கு நாளை போகிறேன், மாமல்லன் தான் இனிமேல் என்னுடைய இடத்தில் அரசனாக இருக்க போகின்றான், என்ன வேண்டும் என்றாலும் அவனிடம் கேளுங்கள் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த சிவகாமிக்கு சந்தோஷம் தாங்கலை. இப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, மாமல்லர் போர் முனைக்கு போக போவதில்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதை விட சந்தோஷமா, சக்கரவர்த்தி போகிறார், மாமல்லர் இங்கே இருப்பார், அதனால் அடிக்கடி இனிமேல் மாமல்லர் தன்னை வந்து சந்திப்பதில் எந்த தடையும் இருக்காதுன்னு சொல்லி அவன் முகம் பூவா மலர்ந்தது. அவள் முகம் மலர்வதை பார்த்து கொண்டிருந்த மாமல்லருக்கு கட்டு 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 கட்டுன்னு கடுப்பாக இருந்தது. ஏன்னா அவள் முகம் ஏன் மலருகிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தான் போர்க்களத்துக்கு போக போவதில்லைன்னு கேட்டு இவன் முகம் மலருகிறது, இது ஒரு சந்தோஷமா, இது அவமானம்னு கூட அவளுக்கு தெரியலன்னு அவர் கோவமாக வந்தது. 2வது கோவம், அப்படி என்ன போருக்கு போகலனாலும் கோட்டையை தாண்டி நான் வெளியே வர முடியாது, இந்த பேதை பெண் இவளை பார்ப்பதற்கு நான் அடிக்கடி வருவேன்னு கனவு கண்டு முகலாம் அவளுக்கு மலர்ந்து சிரித்திருக்கிறதுன்னு அவருக்கு பயங்கர கோபமாக இருந்தது. அப்படியே அவருக்கு இருந்த எரிச்சலை, ஏண்டா சக்கரவர்த்தியினுடைய பையனா பிறந்தோம், ஒரு சிற்பியினுடைய பையனை நான் பிறந்திருந்தா நேரடியாக ஆயன சிற்பியனிடம் போய் உங்கள் மகள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா இல்லையான்னு கேட்டிருக்கலாம்ல. எதுவுமே கேட்க முடியாமல் எல்லாம் என்னை கட்டி போட்டு இருக்கிறது. இந்த கோவெல்லாம் சேர்ந்து அவர் முகம் கடு கடு கடுன்னு மாறிக்கிட்டே இருந்தது. இந்த நேரத்தில் தான் ஆயன சிற்பி தயங்கி தயங்கி, பல்லவேந்திரா, எனக்கு ஒரு குதிரை வேண்டும்னு கேட்டார். உடனே சக்கரவர்த்தி பார்த்து, என்ன கேட்டீர்கள், குதிரையா, என் உயிரை கேளுங்கள், கொடுக்கிறேன், இந்த எவ்வளவு பெரிய செல்வம் வேண்டுமானாலும் கேளுங்கள், கொடுக்கிறேன், குதிரை மாத்திரம் கொடுக்க முடியாதுன்றார். இவருக்கு உடனே ஆயன சிற்பிக்கு பயந்து போயிட்டாரு. ஏன் அப்படி சொல்றீங்க, யுத்த காலத்தில் ஒவ்வொரு குதிரையும் எங்களுக்கு தேவை ஐயா, இந்த நேரத்தில் போய் குதிரை கேட்கிறீர்களே, உங்களுக்கு எதற்கு குதிரை, நீங்கள் போக போகிறீர்களா குதிரையில், எனக்கு குதிரை ஏறவே தெரியாது மன்னா, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க. இதுக்கு மேலே ஆயனத்துக்கு சொல்லாமல் இருக்க முடியல. இல்லை, அஜந்தாவினுடைய வர்ண ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு மாணவனை அனுப்பலாம் என்று நினைக்கிறேன், அவன் போவதற்கு ஒரு குதிரையும் உங்களினுடைய அந்த இலச்சினை முத்திரை மோதிரத்தையும் கொடுத்தா அவனை அனுப்பலான்னு பார்க்குறேன். உடனே மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார், ஓ, அதற்கென்றால் கட்டாயம் போக வேண்டும், எனக்குமே அஜந்தாவினுடைய வர்ண ரகசியத்தை தெரிந்து கொள்வதில் ரொம்ப ஆசை இருக்கிறது, நீங்கள் ஒரு நல்ல மாணவனைத்தான் அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும், ஒரு குதிரை கொடுக்க சொல்லுகிறேன், அப்படியே அந்த முத்திரை மோதிரத்தையும் கொடுக்க சொல்லுகிறேன், அதை வைத்துக்கொண்டு அவன் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். போகிற வழியில் யுத்த காலம் பாருங்க, ஒரு வேல் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது, அதனால இந்த வேலை எடுத்து கொண்டு போக சொல்லுங்கள்னு சொல்லிட்டு அந்த பரஞ்சோதியினுடைய வேலை எடுத்து சக்கரவர்த்தி ஆயனரிடம் கொடுத்தார். ஆயனருக்கு ஒன்றுமே புரியல, இந்த வேலை எடுத்து கொண்டு போக வேண்டுமா, ஆம், இந்த வேல் நீங்கள் யாரை அனுப்ப போகிறீர்களோ அந்த பையனுடைய வேல் தான்,
அதனால் பரஞ்சோதிட்ட சொல்லுங்க, இந்த வேலையை எடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லுங்க. இந்த பொல்லாத சக்கரவர்த்திக்கு தெரியாத விஷயமே கிடையாதான் ஆயனருக்கு வேர்த்து விட்டது. ஆயனர் சொல்கிறார், உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது சக்கரவர்த்தி. உங்களிடம் நான் மறைக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. அந்த புத்த பிட்சு தான் சொன்னார், இவனை அனுப்பினால் வேலை சீக்கிரமாக முடியும் என்று சொன்னார். உங்கள் உத்தரவிருந்தால் அனுப்புகிறேன்னு ஆயனர் சொன்னார். தாராளமாக அனுப்பி வையுங்கள். ஆனால் என்னிடம் நீங்கள் இதை சொல்லிவிட்டீர்கள் என்று அதை போய் புத்த பிட்சுவிடம் சொல்லாதீர்கள். என்னவோ இந்த பிட்சுக்களுக்கெல்லாம் என்னை கண்டாலே பிடிப்பதில்லை. இத்தனைக்கும் பாருங்கள், இந்த 5 கோயில் இருக்குல்ல, இதில் ஒரு கோவிலில் பரமசிவன் பார்வதி, 2வது கோவிலில் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும், 3வது கோவிலில் புத்தர், 4வது கோவிலில் சமணர்களினுடைய தீர்த்தங்கரர், இவர்களுக்காகத்தான் 4 கோயில்கள். 5வது கோயில் மேலை நாடுகளில் ஒரு புது சமயம் தோன்றி இருக்கிறதாம். அதை ஸ்தாபித்தவரினுடைய பெயர் இயேசு கிறிஸ்துவாம். அவருக்கும் 5வதாக ஒரு கோவிலில் இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்ன நடக்கப் போகிறதோ யாருக்கு தெரியும்? யுத்தம் முடிந்த பிறகுதான் எதையும் முடிந்த முடிவாக சொல்ல முடியும் என்று சொல்லி சக்கரவர்த்தி அங்கிருந்து கிளம்பினார். மாமல்லரனுடைய முகம் கடுன்னு மாறினதை பார்த்த உடனே சிவகாமிக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? இவர் முகம் ஏன் இப்படி இருக்குது? அப்படி ஓரமாக என்னை பார்த்து கண்ணால் ஏதாவது செய்தி சொல்லி, இதெல்லாம் தானே காதலர்கள் செய்வார்கள். என்னை திரும்பி கூட பார்க்காம அப்பா முகத்தையே பார்த்துக்கிட்டு அதே கடுவன் பூனை மாதிரி இருக்காரு அப்படின்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அங்கிருந்த ஒரு பாறை பக்கத்திலே ஒரு சின்ன காவிக்கல் இருந்தது. அந்த காவிக்கல்லை எடுத்து அந்த பாறை மேலே ஒரு சின்ன படம் வரைஞ்சா. ஒரு தாமரை பூத்திருக்கிற ஒரு குளம் மாதிரி வரைஞ்சா. அதுக்கு பக்கத்தில் ஒரு மான்குட்டியை வரைஞ்சிட்டு அந்த கல்லை அங்கேயே வச்சுட்டு அப்பாவோட கிளம்பி போயிட்டா. மகேந்திரவர்ம பல்லவர் கிளம்பி விட்டார். கொஞ்சம் பின்தங்கிய மாமல்லர் அதே காவிக்கல்லை எடுத்து அந்த மான்குட்டிக்கும் அந்த தாமரைக்கும் நடுவிலே ஒரு வேலின் படத்தை வரைந்து விட்டு அந்த காவிக்கல்லை கீழே வைத்து விட்டு கிளம்பி போனார். காதலர்கள் 2 பேரும் 2 வேறு பாதையிலே பிரிந்து போனார்கள். விதி அவர்களை அடுத்து எங்கே எப்போது சந்திக்க வைக்கப் போகிறதோ யாருக்கு தெரியும்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Hudson Card.